அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருப்பதனுடைய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனித இனம் பூமியிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை கற்றுத்தருவதற்காகவும், மனித சமுதாயம் தீமையின்பால் செல்லுகிற போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நல்வழிப்படுத்திடவும் அல்லாஹ் பல்வேறு காலகட்டங்களில் இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்பதை நாம் எல்லாம் ஏற்று இத்தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நிறைய சித்தாந்தங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதகுலம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லுகிற ஒரே சித்தாந்தம் இஸ்லாமிய மார்க்கம்தான். மனித குலத்திற்கு நல்லவைகளை அடையாளப்படுத்தி தீமைகளை சுட்டி காட்டி இந்த மார்க்கம் மனிதகுலம் வாழ்வதற்கான தத்துவங்களை இஸ்லாம் என்கிற வாழ்வியல் நெறியின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி இந்த மார்க்கம் மனித குலத்திற்கு நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித்தருகிற இந்த மார்க்கத்தில் இஸ்லாம் சொல்லுகிற இன்னொரு விஷயம், மனிதர்களிடத்திலே இன்றைக்கு நிறைய நிலவுகிற ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. மனிதன் தன்னோடு இருக்கக்கூடிய அல்லது தனக்கு தெரிந்தவர்களாக இருப்பவர்களிடத்திலே அவனை தாழ்த்தி தன்னை உயர்வாக கருதுகிற, ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு மனநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிறைய மனிதர்களிடத்தில் இது இன்றைக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக கலந்திருக்கிறது வாழ்க்கை. ஒரு மனிதனோடு தன்னை ஒப்பிட்டு அவனை தாழ்வானவனாக, தன்னை விட குறைவுள்ளவனாக, தான் அவனை விட சிறந்தவனாக இருக்கிறேன் என்கிற மனநிலை இன்றைக்கு மனிதர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எல்லா விஷயத்திலையுமே ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் செய்கிறான்னு வச்சுங்க, அந்த வியாபாரத்தில் அவனுக்கு நட்டம் ஏற்பட்டு விட்டது. அந்த நட்டம் ஏற்பட்டு விட்டால் அந்த நட்டத்தை மனிதன், லாபம் அடைகிற மனிதன் அதோடு ஒப்பிட்டு பார்க்கிற மனநிலை இருக்குதா இல்லையா? ஒரு தோல்வி அடைந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியான நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தோல்வி அடைந்தவனோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு என்ன இப்படி தோத்து போயிட்டார் அப்படி என்று பார்க்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. என்னை விட இவன் இந்த உலகத்தில் தாழ்ந்தவனாக இருக்கிறான், இந்தந்த காரியத்திலெல்லாம் அவனை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன், வெற்றி பெற்றுவிட்ட ஒரு நிலையிலே இருக்கிறேன் என்கிற மனநிலை இன்றைக்கு பெரும்பாலானவரிடத்தில் இருக்கிறது. இப்படி ஒப்பிட்டு பார்ப்பதை, ஒருவனை தாழ்வாக கருதி தன்னை உயர்ந்தவனாக பார்க்கிற இந்த ஒப்பிட்டு பார்ப்பதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிடத்தில் இந்த ஒப்பிட்டு பார்க்கிறது காலந்தொட்டு இருக்கிறது. அது இஸ்லாம் தடுக்கிற விஷயங்களில் கூட மனிதர்கள் இன்றைக்கு அந்த ஒப்பிட்டு பார்த்ததை அவர்கள் பார்க்கிறார்கள். ஒருவன் பிறக்கிற அந்த பிறப்பை வைத்து மனிதர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறாங்களா இல்லையா? ஒருவன் பிறந்திருக்கிற பிறப்பை வைத்து இவன் பிறந்த அடிப்படையிலே நான் உயர்ந்தவனாக இருக்கிறேன், அவன் என்னை விட தாழ்ந்தவனாக இருக்கிறான், காரணம் நான் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் என்று பார்க்கிற அந்த பாகுபாடு. அவன் பேசுகிற மொழியை வைத்து மனிதர்கள் உயர்ந்தவனாக தன்னை கருதுகிறான். நான் பேசுகிற மொழி மாதிரி கிடையாது, நீ என்ன மொழி பேசுகிற, இந்த மொழி என்னுடைய மொழியை விட தாழ்ந்த மொழிதான், என்னுடைய மொழிதான் உயர்ந்தது, அதனால் இந்த மொழி நீ பேசுகிற காரணத்தினால் நீ தாழ்ந்தவனாக உன்னை நான் பார்க்கிறேன் என்கிற மனநிலை ஏற்பட்டிருக்கிறது. அவனுடைய நிறத்தை வைத்து மனிதர்களை கம்பேர் பண்ணுறான். அவன் என்ன கருப்பு கலராக இருக்கான், கருப்பு கலராக இருந்தாலே தாழ்ந்தவனையும் மாறி பார்க்குறான். ஏதோ வெள்ளையாக இருந்துட்டா அவன் என்னமோ உசந்த பிறவியை போல, அவன் ஒரு சிறந்த பிறவியை போல, மேல்தட்டு பிறவியை போல ஒரு பார்க்கிற மனநிலை இருக்குதா இல்லையா? கருப்பாக இருந்தால் அவன் தாழ்ந்த பிறவி, வெள்ளையாக இருப்பதின் நிறத்தின் அடிப்படையில் உயர்வுதாழ்வு கற்பிக்கிற மனநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இப்படி ஒப்பிட்டு பார்க்கிற இந்த மனநிலையை இஸ்லாமிய மார்க்கம் அடித்து துவாப்சம் செய்கிறது. யாரும் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் இல்லை, யாரும் நிறத்தின் அடிப்படையில் உயர்ந்தவர்கள் இல்லை,
அவன் பேசுகிற மொழியின் அடிப்படையில் யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, எல்லோரும் சமம்தான் என்கிற தத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் உயர்ந்தவனாக எப்ப கருதப்படுகிறான் தெரியுமா? இறைவனிடத்தில் ஒருவன் உயர்ந்தவனாக எப்பொழுது கருதப்படுகிறான் என்றால், அவன் இறைவன் சொல்லுகிற கட்டளையை பின்பற்றுகிற பொழுதுதான். இரையச்சமுடையவனாக இந்த உலகத்தில் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற அந்த வாழ்வியல் இருக்கிறது, அதன் வழியாகத்தான் ஒருவனை இறைவன் உயர்ந்தவனாக பார்க்கிறானே ஒழிய உன்னுடைய மொழியால், பிறப்பால், நிறத்தால் அல்ல என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதை ஒரு முஸ்லீம் இன்னைக்கு நினைப்பான, அப்படி நான் நிறத்தால் உயர்ந்தவன் என்று எந்த முஸ்லீம் நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும். நான் பிறப்பால் உயர்ந்தவன் என்று எந்த முஸ்லீம் நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, இந்த சித்தாந்தத்தை, இஸ்லாத்தை அவன் கடைபிடிக்கிற காரணத்தினால், அதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நெறியை அவன் தெரிந்து கொண்டதின் காரணத்தினால், நான் பிறப்பால் உயர்ந்தவன் என்று எந்த முஸ்லீம் சொல்றதில்லை, நான் நிறத்தால் உயர்ந்தவன் என்று எந்த முஸ்லீம் சொல்றதில்லை, நான் பேசுகிற மொழியால் உயர்ந்தவன் என்று எந்த முஸ்லீமும் சொல்வதில்லை. ஆனால் முஸ்லிம்களாக இருப்பவர்களிடத்தில் சிலரிடத்தில் கூட இந்த ஒப்பிட்டு பார்க்கிற மனநிலை வந்திருக்கிறது. எப்படி? இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தவர்கள் இருப்பார்களே, ஒரு தொழில் செஞ்சுட்டு ஒருத்தர் நட்டம் அடைந்து விட்டார் என்றால், அந்த நட்டம் அடைந்து விட்டா அவரை இவன் ஒப்பிட்டு பார்ப்பான். லாபம் அடைஞ்சு ஒரு தொழில் பண்றானே, அவன் பார்ப்பான், நானும் அவனும் ஒன்று கிடையாது, ஏன் நான் லாபம் அடைஞ்சிட்டேன், இவன் நட்டம் அடைஞ்சிட்டார், என்ன இப்படி தொழில் பண்றார். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நான் எப்படி தொழில் பண்ணியிருப்பேன் தெரியுமா? அப்படி மனுஷன் பார்க்குறான். ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார் என்றால், அந்த வெளிநாட்டினுடைய வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவில்லை, இவன் எப்படி ஒப்பிடுகிறான்? இவர் என்ன பெரிய வெளிநாடுன்னு போறார். ஒருத்தர் வெளிநாடு போய் வீடு கட்டுறான், வாசல் கட்டுறான், எவ்வளவோ கட்டுறான், இவர் எதுவுமே பண்ணவே இல்லை. ஒரு சொந்த இடம் வாங்கலை, சொந்த வீடு வாங்கலை, வெளிநாட்டுக்கு போய் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் வெளிநாடு போகிறதுக்கு, எனக்கு இப்படி ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் இந்நேரம் என்னென்னலாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? இவர் மாதிரியா இருந்திருப்பேன். மனிதன் தன்னோடு அவரை கம்பேர் பண்ணுகிறான். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா எப்படி பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஒரு நல்ல, இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு தொழில் செய்வது அல்லது ஒரு இடத்துல வாழ்வது, ஒரு ஊரில் வாழ்வது, இந்த ஊரில் நான் இருந்தால் எவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்திருப்பேன், இந்த வேலை எனக்கு கிடைச்சிருந்தா அந்த வேலையை நான் பயன்படுத்தி எப்படி நான் மாறி இருப்பேன். இதெல்லாம் கிடைச்சி இவர் இப்படி இல்லை, இந்த ஊரில் வாழ்ந்த இவர் இப்படி இல்லை, இந்த தொழில் வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அதை இவர் இப்படி பயன்படுத்திக் கொள்ளல, அப்படி என்று தன்னை அந்த இடத்தில் வைத்து பார்க்கிற பொழுது அதை விட நான் டாப்பாக இருந்திருப்பேன். நான் இவர் மாதிரி தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டேன், இவர் மாதிரி வெளிநாடு போய் நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டாமல் இருந்திருக்க மாட்டேன், இவர் மாதிரி இந்த ஊரில் இருந்திருந்தேன்னு சொன்னால் இவர் மாதிரி இப்படி இன்னைக்கு ஏழையாக இருந்திருக்க மாட்டேன், நான் நல்லா இருந்திருப்பேன். அவரிடத்தில் தன்னை அந்த இடத்தில் வைத்து நான் அதை சிறப்பாக செய்திருப்பேன் என்கிற ஒப்பிட்டு பார்க்கிற மனநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? இஸ்லாம் அப்படி சொல்லுதா? இதையெல்லாம் நம்ம அப்படி பேசுவதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்கிறதா என்றால் இல்லை. ஏன்? இதுவெல்லாம் எழுதப்பட்ட விதி. ஒருவர் இந்த உலகத்தில் பிறக்கிறார் என்றால், அவர் பிறக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே இறைவன் அவருக்கு இந்த உலகத்தில் அவர் எப்படி வாழ்வாருங்கிறதையெல்லாம் எல்லாம் தீர்மானிச்சுட்டான். எந்த இடத்துல வாழ்வார், எந்த இடத்துல மரணிப்பார், என்ன சம்பாதிப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் இறைவன் இவர் பிறப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் எழுதப்பட்ட விதியாக வைத்திருக்கிறான். அப்படி எழுதப்பட்ட விதின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. மனுஷன் எப்படி நினைக்கிறான்னா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தா சிறப்பாக செஞ்சிருப்பேன், அவனை டேமேஜ் பண்ணுறான். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா அவர் குறையை விட நான் நிறைவாக அதை நிறைவேற்றியிருப்பேன். மனிதனை குறைபடுத்தி பார்க்கிறான். இதுவெல்லாம் எழுதப்பட்ட விதியாக இருக்கிறது. அது அந்த விதியில் நம்ம போய் அதை மாற்றம் பண்ண முடியுமா? நீ அந்த இடத்துல இருந்தால் செஞ்சிருப்பேன்னு சொல்லி, அப்போ நீனும் சமகாலத்தில் தானப்பா இருக்கிற, நீனும் அந்த காலத்தில் தானே வாழ்ற, நீயே வெளிநாடு போல, அவர் வெளிநாடு போனார்ல, நாம் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன், நீ போண்டிய தானே? முடியாது. உன்னால் முடியாது என்பதைத்தான் இறைவன் தீர்மானித்து வைத்திருக்கிறான். எனக்கு மட்டும் அந்த தொழில் தெரிஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் அங்கே கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் எப்படி பண்ணியிருப்பேன் தெரியுமா? அப்படி நீ நினைக்கிறீங்கள, நீ வைக்க வேண்டியதானே, நீ அந்த தொழிலை செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யலை? ஏன் உன்னால் அந்த கடையை வைக்க முடியல? ஏன் உன்னால் அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியல? உன்னால் முடியாது என்பதை இறைவன் தீர்மானித்து விட்டான். நீனும் சமகாலத்தில் தான் வாழ்ற, அவர் இருக்கிற காலத்தில் தான் வாழ்ற. உன்னால் வெளிநாடு போக முடியல, உன்னால் தொழிலை கூட ஆரம்பிக்க முடியலன்னா உன்னால் முடியாது, நீ இப்படி தான் இருப்பேன்னு அல்ல உனக்கு இப்படி தீர்மானிச்சுட்டான். எழுதப்பட்ட ஒரு விதியோடு மனிதர்கள் மற்றவர்களை தன்னோடு ஒப்பிட்டு அவர்கள் குறைவுள்ளவர்களாக பார்க்கிற மனநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. நமக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தில் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அவருக்கு ஒன்று கிடைக்குது, அவர் ஒருத்தர் நட்டமடைகிறாருன்னா அவர் வேணுகணும் நட்டமடைவாரா? ஒரு வெளிநாடுக்கெல்லாம் ஒருத்தர் தாயை, பிள்ளைய, மனைவி எல்லாத்தையும் பிரிஞ்சு
உறவுகளை எல்லாம் பிரிஞ்சு ஒருத்தர் வெளிநாடு போய் அவரால் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுன்னு வச்சுங்க, அதுக்கு காரணம் அவரா? அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். அங்கே போய் அவர் வந்து சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினைப்பாரான் ஒருத்தன். மனைவி பிள்ளைகளெல்லாம் பிரிஞ்சு போய் இருக்கிற ஒருத்தன் எவ்வளோ சீக்கிரமாக சம்பாதிச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து வீட்டுக்கு வர முடியுமோ, சொந்த வீட்டுக்கு வர முடியுமோ, சீக்கிரம் வந்து நினச்சிக்கிட்டு தானே அவன் சம்பாதிக்கிற வெறியில் தானே இருப்பான். அப்படி இருந்தும் அவனால் அங்கே முடியவில்லை என்றால் அல்லாஹ் அவனுக்கு விதித்து விட்டான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறைபடுத்துகிற நோக்கில் நம்மை அங்கே வச்சு நான் டாப்பா பண்ணியிருப்பேன்னு சொல்றதுக்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் விதித்து விட்டான், அதை யாராலும் அந்த விதியை மாற்ற முடியாது. அப்ப நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் இதில் ஒரு நன்மையை நமக்கு ஏற்படுத்தி இருப்பான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எனக்கு கிடைக்கல ஒன்று நம்ம நினைப்போம். நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம இப்படி ஒப்பிட்டு பார்க்குறோம்னா, நான் இருந்திருந்தா அந்த இடத்துல இப்படி டாப்பாக பண்ணியிருப்பேன், நான் இருந்திருந்தா அதை எப்படி நம்ம சிறப்பாக செஞ்சுருப்பேன், என்னையா பெரிய இபாதத்து இவர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும் இப்படி நேரம் கிடைச்சிருந்தா நான் எப்படி தொழுதிருப்பேன் தெரியுமா, எனக்கு மட்டும் இப்படி டைம் கிடைச்சிருந்தா நான் எப்படி குரான் ஓதியிருப்பேன் தெரியுமா. அவர் எவ்வளவு சிரமத்தில் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறார், எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தி ஓதுறாரு இங்கே தெரியாது. அவர் எவ்வளவு சிரமத்துக்கு இடையில் அந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறார் என்று தெரியாது. அல்லாஹ் இபாதத்து விஷயங்களில் உள்ளங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் வெளிப்படை காரியங்களை வைத்து மனிதன் என்ன தீர்மானிக்கிறான் என்றால் அவனோடு இவனை கம்பேர் பண்ணி இவர் என்ன அமல் செய்கிறார், இவர் என்ன இப்படி பண்றார், எனக்கு அந்த இடத்தில் இருந்தால் நான் வேற மாதிரி செஞ்சிருப்பேன், அவரை விட சிறப்பாக செஞ்சிருப்பேன்னு மனுஷன் நினைக்கிறானே. இப்படி செய்வதற்கு நம்மால் சக்தி பெற முடியுமா? அல்லாஹ் என்ன விதிச்சான் அதான நமக்கு நடக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு போர்க்களத்தில் ஒரு நபித்தோழர் கலந்து கொள்கிறார். அந்த நபித்தோழருடைய போர் திறனை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் மெய்சிலித்து பேசுகிறார்கள். எவ்வளவு பயம் இல்லாத ஒரு உணர்வு, அச்சமற்ற ஒரு உணர்வு, அவர் எதிரியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற அந்த வெறி, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவர் எதிரியுடைய களத்தில் போய் அவர் சண்டையிடுகிறாரே, இவர் சோனவாதியாக இருப்பார் என்று சஹாபாக்கள் அவருடைய வீரத்தை பார்த்து, பயமற்ற அந்த தன்மையை பார்த்து, சண்டையிடுகிற அந்த முறையை பார்த்து அவர்கள் பேசிக்கொள்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவர் நரகவாதி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவாக பேசிவிட மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை இப்படியா சொல்றாங்க, நரகவாதின்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து செல்கிற பொழுது எதிரியினுடைய வாள் காயப்படுத்தப்பட்டு அவருக்கு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தினுடைய வலியை அவரால் பொறுக்க முடியாமல் அவரே தற்கொலை பண்ணிக்கிறார். இப்போ தற்கொலை பண்ணால் நரகத்துக்கு போயிறாருல, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க அப்படின்னு அவங்க புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருத்தர் அந்த போர்க்களத்துக்கு வர்றாருன்னா அவர் என்ன மாதிரியான மனநிலையில் வருவார், நம்ம எப்படியாவது கொல்லப்படணும் அப்படிதானே வருவார். ஒரு போர்க்களத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா எப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் ஒரு மனிதன் அங்கே பங்கேற்க முடியும்? மனைவியை பிரிஞ்சு, பிள்ளையை பிரிஞ்சு, ஊர் சொத்து சுகங்களை எல்லாத்தையும் விட்டு பிரிந்து போர்க்களத்துக்கு போகிறோம்னா நம்ம அப்படியே உடல் திரும்பி பத்திரமா வருமானு தெரியாது. ஊனமுற்ற நிலையில் வரலாம், காயப்பட்டு, அல்லது நம்முடைய உயிர் பிரிக்கப்பட்டு விடலாம். அப்படி பிரிக்கப்பட்டு விட்டால் இதுதான் என்னுடைய இறுதி நிமிடமாக இருக்கும், இந்த நாள் தான் என்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த துனியாவில் கடைசி நாள் என்றால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். அதையெல்லாம் புரிந்துதான் அவர் அங்கே செல்கிறார் என்றால் நன்மையை நாடிதான் அங்கே போனார். எப்படியாவது சகிதாயாவது சொர்க்கம் கிடைச்சாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் தானே போனார். ஆனால் அவர் அங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அல்லாஹ் விதித்து விட்டான். புரிந்து கொள்ளுங்கள், இறைவனுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது. நம்ம அப்படி இருந்தாங்க, அப்படி செஞ்சிருப்போம் இப்படி செஞ்சிருப்போம் நம்ம சொல்ல முடியாது. அது அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், அவ்வளவுதான். அப்ப நமக்கு கிடைக்காத பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒப்பிட்டு ஒருவரை குறைப்படுத்துவதை விட நமக்கு இது கிடைக்கலையா, அல்லாஹ் ஒரு நன்மை வச்சிருக்கான். ஏதோ ஒரு மறைமுக அருளை நன்மையை நமக்கு அதன் வழியாக நாடி இருக்கிறான். வெளிநாடு அதுக்காக நீங்கள் ஆசைப்படக்கூடாதுலாம் கிடையாது, ஆசைப்படணும். நமக்கு கிடைக்கல அப்படின்னா நமக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை ஏற்படுத்தியிருக்கான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்வதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். காரூனுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டாங்க. காரூனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வத்தினுடைய அளவு குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அதனுடைய கஜானாவினுடைய சாவிகளை பெரும் ஒரு கூட்டத்திற்கு சுமப்பதற்கு சிரமம் என்கிறான் அல்லாஹ். அது ஒரு பெரிய பெரிய கூட்டமே அந்த கஜானாவினுடைய சாவிகளை சுமப்பதற்கு சிரமப்பட்டன. அப்பனா எவ்வளவு அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்துருப்பான். அவன் அகங்காரம் கொண்டிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் மக்கள் எங்களுக்கு கொடுத்துக்கூடாதுன்னு நினச்சானா. அல்லாஹ் சொல்கிறான், எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அப்படி கொடுக்கல, எங்களுக்கு கொடுக்கல, ஏன் கொடுக்கல, ஏன் அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்காம விட்டான், அப்படி அவர்கள் நினைத்தார்கள். அந்த காரூனை அல்லாஹ் அழித்து விட்டான். மண்ணில் கொண்டு போய் புதைச்சி அல்லாஹ் அழித்த பிறகு அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா, அல்லாஹ் எங்களை காப்பாற்றிட்டான்.
அருள் செஞ்சுட்டான்றாங்க மக்கள். எங்களுக்கு கொடுத்துருந்தானா எங்களை இந்த மாதிரி பூமியில் போட்டு அழிச்சிருப்பான்ல. அப்போ எங்களுக்கு அது கொடுக்காததின் வழியாக எங்களுக்கு இறைவன் அருள் செய்து விட்டான் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்றால், நமக்கு தள்ளன அடுத்தவனை ஒப்பிட்டு அவனை குறைபடுத்துகிற இந்த மனநிலை இருக்குது பாருங்க, அது நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விடுகிற ஒரு காரியம். அது பெருமையினுடைய உச்சத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டிடும். அப்படி பெருமை அடிக்கிற மனநிலையில் நம்ம ஒரு கட்டத்தில் சாதாரணமாக ஆரம்பிப்பான். அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது இயல்பான ஒரு வாழ்க்கையில் இயல்பான ஒரு நிலை மனநிலையில் அவனுக்கு கொண்டு வந்துடும். இப்படி பேசுறது ஒரு சாதாரணமாக ஆக்கி விட்டுரும். ஒப்பிட்டு அடுத்தவனுடைய குறையை தன்னோடு ஒப்பிட்டு அவனை டேமேஜ் பண்ணுறது, அவனை மட்டப்படுத்துறது, இப்படி சகஜமாக பேசுகிற மனநிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் அப்படி அவனுடைய நன்மைகளை எல்லாம் அழிந்து விடும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தான் ஏன் அங்கேருந்து அல்லாஹுக்கு எதிரியானா? சைத்தான் இறைவனுக்கு எதிரியானதற்கு காரணம் என்ன? அவனே அல்லாஹ் ஆதமுக்கு சிரம்பணிங்கன்னு சொல்லும் பொழுது, ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் அவன் ஒப்பிட்டு பார்க்குறான், மண்ணு பெருசா இது பெருசா. அப்போ அவனுக்கு அந்த மாதிரியான ஒப்பிடுகிற அந்த குணம் பெருமை அடிக்கிற மனநிலையில் கொண்டு அவனை தள்ளியது. இப்படி மனிதர்கள் நாம் இன்றைக்கு நம்மை விட மற்றவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட, நம்மை விட சாதாரண நிலையில் இருந்தாலும் கூட அவர்களை பார்த்து விட்டு நம்ம ஒசந்து இருக்கிறோம், நம்ம அவர் சாதாரணமாக இருக்கிறாரு, அவர் இடத்துல இருந்தால் நான் என்ன மாதிரி நான் வந்திருப்பேன், அவருக்கு இந்த மாதிரி கிடச்சிருந்தா வாய்ப்பெல்லாம் கிடச்சிருந்ததுன்னு சொன்னால் எனக்கு கிடச்சிருந்தா நான் பெரிய அளவில் வந்திருப்பேன். அவர் ஒன்றுமே இல்லாமல் வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறாரு, அதால் அவர் ஜெயிக்க முடியாத நிலையில் இருக்கிறாரு, வியாபாரம் பண்ணி அந்த வியாபாரத்தில் லாபத்தை ஈட்ட முடியாமல் இருக்கிறாரு, எந்த தொழில் செஞ்சாலும் நட்டமான ஒரு நிலையில் இருக்கிறாரு, என்ன அப்படி வாழ்றார் அப்படின்று அவருடைய குறைகளை சுட்டி காட்டி மட்டப்படுத்துகிற மனநிலை நமக்கு வந்துவிடவே கூடாது. நமக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இது மாதிரி ஆசைப்பட்டாங்க, எனக்கு அப்படி கிடைக்கணும். ஆசைப்படுறது என்பது வேறு, அதை அவங்களை டேமேஜ் பண்ணுறதுங்கிறது வேறு. அந்த இடத்துல நான் இருந்தால் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லி அவங்களை டேமேஜ் பண்ணுறது என்பது வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசைப்பட்டாங்க. எப்படி ஆசைப்பட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், இறைவா நீ செய்த அருளை போல எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய் என்று கேட்டார்கள். அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் கொடு, அவங்க குடும்பத்தாருக்கு கொடுத்த மாதிரி என்னுடைய குடும்பத்தாருக்கும் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் ஆசைப்பட்டு கேட்டார்கள். சஹாபாக்களை கேட்க சொல்றாங்க, நம்மளை கேட்க சொல்ல, உம்மத்தை கேட்க சொல்லையா? ஹத்தையாத்தில் இன்னைக்கு ஓதிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? ரசூலுல்லாஹுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்ததை போல் இறைவா நீ அருள் புரி என்று நாம் கேட்கிறோமா இல்லையா? அப்படி கேட்பதில் தவறில்லை. ஆனால் அவர்களுடைய குறைகளை நாம் அந்த குறைகளை வைத்து அவர்களை மட்டப்படுத்தி பேசிவிடக்கூடாது. அவர்களிடத்தில் தவறு இருப்பதை போன்று நாம் மட்டப்படுத்தி மற்றவர்களிடத்தில் அவர்களை குறைகள் உடையவர்களாக நாம் பேசிவிடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த பண்பு உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு முஸ்லீமுக்கும் யூதருக்கும் சண்டை வருதுங்க. அப்படி சண்டை வருகிற பொழுது அந்த யூதர் சொல்றார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சிறந்தவங்க, உங்க நபியை விட, முகமது நபியை விட இவர்தான் சிறந்தவர் என்று, மூசா நபி தான் சிறந்தவர்னு அவர் சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பிட்டு பார்த்து அந்த கேஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட என்னை நீங்கள் உயர்த்தி பேசிவிடாதீர்கள். ரசூலா எப்படி சொல்றாங்க பாருங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர், அந்த தூதர் இன்னொரு தூதரோடு ஒப்பிட்டு பேசுகிற பொழுது அவர்களை விட என்ன உயர்வாக நீங்கள் பேசிவிடாதீர்கள், அப்படி பேசிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளில் அனைவரும் மூச்சிறையாக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் ரசூலா சொல்றாங்க, எல்லோரும் நாளை மறுமையிலே மூச்சிறையாகி மயக்கமுற்ற நிலையிலே இருக்கிற அந்த நேரத்தில் முதலாவதாக நான் தான் எழுவேன் என்று ரசூலா சொல்றாங்க. அப்படி நம்ம எல்லாரும் மூச்சாயை கடக்கும் பொழுது, மயக்கமுற்ற நிலையில கடக்கும் பொழுது சுயநிலையோடு எந்திரிக்கிற மனிதராக, முதல் மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருப்பார்களாம். அப்படி நான் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசினுடைய அந்த கால் இருக்குதே, அந்த அரிசினுடைய ஒரு பகுதியை பிடித்து கொண்டு நிற்பார்கள். அப்ப நான் நினைப்பேன், அவங்க எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாங்களா அல்லது அவங்க மூச்சிறையாகவே இருந்தாங்களா, அல்லாஹ் அப்படி பண்ணிட்டானான்னு எனக்கு தெரியாது அப்படி என்று அவர்களை உயர்வாக அந்த இடத்தில் பேசுகிறார்கள். எப்படிப்பட்ட பண்பு பாருங்க. இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒரு விஷயத்தை செய்து அவரிடத்திலே தோல்வி அடைந்து விட்டால் நமக்கு அல்லாஹ் உனக்கு ஒரு நன்மை வச்சிருப்பான்பா, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற 2 லட்சம் கடன் ஆயிடுச்சு இந்த தொழிலை ஆரம்பிச்சு,
20 லட்சம் கடனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்ப நீ சொல்லு பார்ப்போம். அல்லாஹ் காப்பாற்றினான். 18 லட்சம் உனக்கு இப்போ லாபம் நினச்சிக்க. 2 லட்சம் கடனோட நீ வந்துட்ட. அல்லாஹ் உன் வீடு சொத்து சுகத்தையெல்லாம் விற்று ஒரு தொழிலுக்கு இப்படி நடு ரோட்டில் வாடகை வீட்டில் வாழ்கிற நிலையை உனக்கு ஏற்படுத்தாமல் அல்லாஹ் காப்பாற்றினான் பாரு. அப்படி நினச்சிருக்கோமா? அப்படி போய் சொல்லியிருக்கிறோமா? ஒருவர் நட்டமடைந்து விட்டால் அல்லாஹ் உன்னை இதோடு இந்த சிரமத்தோடு அல்லாஹ் உனக்கு நன்மையை நாடிட்டான். புரிஞ்சுக்க. உனக்கு ஒரு கஷ்டத்தில் லேசுங்கிறாங்களே அது மாதிரி உனக்கு ஒரு இலகுவை ஏற்படுத்தி விட்டான். நீ புரிஞ்சுக்கப்பா. அப்படி நம்ம போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறோமா? இன்னும் பெரிய ஆள். இந்த இடத்தில் அவரை இடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சு அவரை மட்டம் தட்டுகிறோம். விதி எழுதப்பட்ட விதியை வெல்ல முடியும் என்கிற தத்துவத்தை நாம் இஸ்லாத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பண்பாளராக இருந்திருக்கிறார்கள். மற்றவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது தன்னை ஒரு சிறந்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டிக்கொள்ள முடியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு பேசுகிற இடத்தில் மட்டம் தட்டவே இல்லை. அவங்களை தூக்கி தான் பேசியிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறைச்சாலையில் இருந்தாங்க. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது மன்னருக்கு ஒரு கனவுக்கான விளக்கம் தேவைப்படுகிறது. அந்த கனவுக்கான விளக்கத்தை யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யூசுப் நபி அவர்களோடு சிறையில் இருந்த ஒரு கைதி இந்த கனவுக்கெல்லாம் ஒருத்தர் விளக்கம் சொல்கிற ஒரு இந்த சிறையில் நம்மளோட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அந்த விளக்கத்தை கேட்டு சொல்கிறார். யூசுப் நபி அவர்களும் அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே மன்னர் கூப்பிட்றாரு, வாங்க விடுதலை வெளியில் வாங்க அழைச்சிடுவாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரமாட்டேன்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கனவுக்கான விளக்கம் கிடைத்தவுடன் மன்னர் அவரை அழைத்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரமாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அந்த பெண்களுடைய என்ன கையை வெட்டிக்கிட்டாங்களே அந்த பெண்களுடைய நிலை என்ன எனக்கு தெரிஞ்சாதான் வெளில வருவான்ட்டாங்க. அப்படி அவங்க சொன்னாங்களே அந்த மாதிரியான பொறுமையெல்லாம் நமக்கு கிடையாதுப்பா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த மாதிரியான பொறுமையெல்லாம் நமக்கு கிடையாது. மன்னர் கூப்பிட்டவுடனே நானா அந்த இடத்துல இருந்து வந்திருப்பேன்னாங்க. எப்படி மற்றவர்களை உயர்த்தி பேசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பும் அப்படிப்பட்ட மாமனிதராக இந்த உலகத்திலே இறைவனுடைய சட்டங்களை வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதர் மற்றவரோடு கம்பேர் பண்ணும் பொழுது அடுத்தவர்களை உயர்த்தியும் தன்னை ஒரு சாதாரண நிலையில் வைத்து பேசுகிறார்கள் என்றால் இந்த பண்பு நம்மிடத்தில் தூதரை பின்பற்றுகிற வழியில் இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதா? இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிமார்களிடத்தில் மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம், அதே மாதிரி இன்னொருத்தருடைய ஒட்டகம், இப்படி ஒரு போட்டி நடக்குது. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை இன்னொருத்தருடைய ஒரு நபி தோழர்களுடைய ஒட்டகம் முந்தி விடுகிறது. அப்படி முந்தினவுன சோழர்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரை உங்கள் ஒட்டகம் தோத்துருச்சு. ஏன்னா ஒருவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவாருங்கிற மனநிலை தானே ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹுடைய ஒட்டகத்தோடு ஒரு ஒட்டகம் போட்டு போடுதுன்னா ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் அந்த சம்பவத்தை கேட்குறப்ப நமக்கே அப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டோரியை கேட்கும் பொழுது வரலாற்றை கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் தான் ஒட்டகம் ஜெயிக்கணும், அதுதான் ஜெயிக்கும் அப்படி நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் அதனுடைய முடிவு என்ன? கடைசியில் ரசூலுல்லாஹுடைய ஒட்டகம் தோற்று விடுகிறது. நமக்கே இப்படி இருக்குதுன்னா எப்படி இருந்திருக்கும் சஹாபாக்களுக்கு? சஹாபாக்கள் அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த நேரத்தில் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, உங்கள் ஒட்டகம் தோத்துருச்சே அப்படி என்று கேட்கும் பொழுது இறை தூதருடைய வார்த்தை என்னவாக இருந்தது தெரியுமா? உயருகிற ஒவ்வொன்றும் தாழும் என்றார்கள். நீ என்ன பெருசாக அப்படி போயிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? நீனும் ஒரு நாளைக்கு தாழுவப்பா, எல்லாமே தாழக்கூடியதானே, உயருகிற ஒவ்வொன்றும் தாழக்கூடிய, அப்படிதான் தோத்துச்சுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மட்டும் அப்படி கீழே வரமாட்டோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மேலே போனால் மேலே தான் அப்படியே டாப் கீர் போட்டு போயிட்டே இருக்கிறது தான். நீ 20 மீட்டர் உயரத்தில் இருக்கிறியா, இன்னொருத்தர் 200 மீட்டருக்கு போகிற, 200 மீட்டர்லேருந்து விழுந்தா ரொம்ப பெரிய டேமேஜ். ஒரு அரை மீட்டருக்கு கீழே இருந்து ஒருத்தன் விழுந்தான்னு வச்சுங்க, அவனுக்கு பெரிய அடிபடாது. நீ 100 மீட்டருக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு பெரிய டேமேஜ் ஏற்படும். அப்போ நம்ம உயர்கிற ஒவ்வொன்றும் கீழே இறங்கும், தாழ்ந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகம் தோத்ததற்கு இப்படி ஒரு பதில் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதில் இது! நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறை தூதருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடத்தை. இப்படி ஒப்பிட்டு மனிதர்களோடு மனிதர்கள் ஒப்பிட்டு பேசுகிற கலாச்சாரம் இன்றைக்கு நிறைய ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய நன்மைகளை நாம் இழப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. அடுத்தவருடைய குறைகளை பேசுவது, இப்படி நாம் பேசுவது என்பது நம்முடைய நன்மைகளை எல்லாம் அது பாழ்படுத்தக்கூடியதாக மாறிவிடும். ஏன்னா மறுமை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் கூட சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். நபிமார்களிடத்தில் கூட எந்த நபிமார்களிடத்திலும் நம்ம வந்து யாரையும் நம்ம உயர்வு தாழ்வாக நம்ம வைக்கல, எல்லாரையும் சமமாக தான் அல்லாஹ் பார்ப்பதாக
நபிகள் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எந்த பேதமும் கிடையாதுங்கிற அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையிலும் அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில சிறப்புகளை இறைவன் வைத்திருக்கிறான். நம்மள்கிட்ட இது நீங்கள் நான் இருந்தால் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அவரால் முடியலண்டு, நம்மளால் முடியாது 1000 இருக்கும், நம்மளால் சாதிக்க முடியாத 1000 இருக்கும், அவர் அதை சாதிச்சிருப்பார் தெரியாது. எல்லா மனிதர்களிடத்திலும் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு நாம் ஆறுதல் தான் சொல்ல வேண்டுமே ஒழிய அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் அப்படி செஞ்சிருப்போம் நம்ம நினைக்க முடியாது, சொல்லவும் கூடாது. எல்லா இறை தூதர்களிடத்திலும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க முதல் மனிதராக இருந்தாங்க, தூதராகவும் இருந்தாங்க, முதல் தூதராகவும் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் அவர்கள் மனன சக்தி அதிகமாக இருந்தவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பராக அல்லாஹ்வேல் புகழப்படக்கூடிய வகையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி ஒவ்வொரு இறை தூதருக்குமான சிறப்புகள் இருக்கிறது. மனிதர்கள்ட்ட இது மாதிரி நிறையா இருக்கும். எழுத படிக்க தெரியாதவனாக இருக்கிறவன்ட்ட கூட சில சிறப்பு பண்பு இருக்கும். அவன் கோபமே போட மாட்டான், யாரிடத்தையும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டான். அவனுடைய வாழ்க்கை முறைகளில் பார்த்துக்கிட்டால் சில விஷயங்களில் நம்ம பார்க்குறப்ப இது மைனஸாக தெரியும், சில இது எவ்வளோ நல்ல குணங்கள் அவர்களிடத்தில் இருக்கும். யாரையும் நாம் நம்மோடு ஒப்பிட்டு அடுத்தவர்களை மட்டம் தட்டுகிற நிலையில் நாம் பார்த்து விடவே கூடாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இறைவன் இருக்கிறானே, இப்படி மட்டம் தட்டுவதில் இறைவனை ஒப்பிட்டு பார்த்து பேசிடவே கூடாது. மனுஷனையே நம்ம ஒப்பிட்டு அவனை குறைபடுத்தி பேசிடக்கூடாது நம்ம நினைக்கிறோம். மனிதர்கள் கூட என்ன மாதிரி அவரு சமமா, என்ன மாதிரி ஒரு இந்த விஷயத்தில் சமம் அப்படின்னு சொல்ல 1000 விஷயங்கள் இருக்கும். என்ன மாதிரி கார் ஓட்டுவார், நல்லா என்ன மாதிரி நல்லா வியாபார திறமை உள்ளவர், என்ன மாதிரி இந்த வேலையை வேகமாக செய்வார். நானும் அவர் ஒன்றா தான் போனோம் வெளிநாட்டுக்கு, ஒரே மாதிரியாக சம்பாரித்தோம், ஒரே பிஸ்னஸ் தான். அப்படி எல்லா மனிதர்களிடத்தில் ஒப்பிடுகிற மனநிலை இருக்கும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள் இல்லை. மனிதர்களிடத்தில் எனக்கு அவருக்கு எந்த காலத்திலையும் பிரச்சனையே வராது, 2 பேருடைய குணமும் அப்படி தான், அவருக்கு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். இப்படி பேசுகிற மனநிலை இருக்கிறது, இது மனிதர்களிடத்தில் உள்ளது. இறைவனுக்கு இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாமா என்றால் அல்லாஹ் ஒப்பிடக்கூடாது என்கிறான். அப்படி ஒப்பிட்டு விட்டால் அவன் இறை மறுப்பாளன் என்று இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லை என்று நம்ப வேண்டுமாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்பது வணக்கத்துக்கு மட்டும் கிடையாது, தொழுகிறோம்ல அந்த தொழுகைக்கு மட்டும் கிடையாது, அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லை என்று நம்ப வேண்டும் அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ அல்லாஹ் மாதிரி ஒருத்தர் கேட்பாருன்னு சொல்லி அவுலியாக்கள் இடத்துல கையேந்துறாங்க. அவுலியாக்கள்கிட்ட கையேந்துவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் மாதிரி இவர் கேட்பார், மனுஷன் மாதிரி கேட்பாருன்னா கேட்க மாட்டார். இப்போ மனுஷனுக்கு இங்கே தான் கேட்குது, மெயின் ரோட்டில் இருந்து ஒருத்தர் பேசுகிறது இங்கே கேட்குமா? இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம், மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு கடையில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா மனிதனுக்கு இவ்வளோ தான் கேட்க முடியும், அதை தாண்டி கேட்க முடியாது. அதனால் அங்கே கேட்கறது பேசுறது நமக்கு இங்கே கேட்காது. அல்லாஹுக்கு கேட்குமா? கேட்காத, கேட்கும். அல்லாஹுக்கு கேட்குற மாதிரி யாருக்கு கேட்கணும் இவன் நம்புறான், ஒப்பிடுறான்? அவுலியாக்களுக்கு கேட்கும். இங்கே அடங்கி இருக்கிற அவுலியா யாரு? 4 தெருவுக்கு, நீ ஊரை தாண்டியெல்லாம் போக வேணாம், நம்ம ஊரில் 4 தெருவுக்கு அந்தனை இருந்து ஒருத்தர் நேர்ந்துக்கிட்டா பேசுனா வேண்டிக்கிட்டா அவருக்கு கேட்கணும்னு நம்புறான் பாருங்க. இதான் இறைவனை அவர்களோடு ஒப்பிடுவது. இப்படி ஒப்பிடுவதை இஸ்லாம் அவன் இறை மறுப்பாளன் என்று சொல்லுகிறது. அப்படி ஒப்பிடக்கூடாது. அல்லாஹுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகிற பயங்கரமான பாவம் அது. அல்லாஹுவை போல் எதுவும் இல்லை என்று நம்புவதுதான் ஈமான், அதான் இறை நம்பிக்கை, அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ இறைவனுக்கு எவ்வளோ கோபம் வருது, ஒப்பிடுறதில்ல கூட இறைவனுக்கு எவ்வளோ கோபம் வருது பார்த்தீங்களா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து நாம் தூரமாகி இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்டு நன்மைகளை சரியாக அறுவடை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நம்ம செய்கிற நன்மைகள் எல்லாம் பெரும்பாலானவைகள் எப்படி அழிகிறது தெரியுமா? நம்ம எப்படி இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிறோம்? பாவம் செஞ்சாதான் அல்லாஹ் தண்டிப்பான். அப்போ பாவம் செய்வது வழியாகத்தான் நமக்கு தண்டனை கிடைக்கிறது என்று நாம் புரிஞ்சு வைத்திருக்கிறோமா இல்லையா? நன்மை செஞ்சால் நல்லது கிடைக்குதுன்னு புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் நன்மை செய்தும் கூட அந்த நன்மை அழிந்து விடுகிற காரியங்களையும் நாம் செய்கிறோம். நம்மளை அறியாமையே அழிந்து விடுகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நன்மையை செஞ்சு அதை பாவத்திற்கு பரிகாரமாக பண்ணிடுகிற காரியத்தை நாம் செய்து விடுவோம். என்ன பாவம் செய்கிறோம்? பெரும்பாலான பாவங்கள் நம்மை அறியாமல் செய்வதுதான். நம்ம அறியாமல் செய்கிறதுனா என்ன? ஒரு பொருளை திருடுவது பாவம், அது நமக்கு தெரியும், உணர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்மை அறியாமல் செய்கிற பாவம் என்னவென்றால் நாம் பேசுகிற வார்த்தைகள். இந்த ஒப்பிடுறதுக்கு பாருங்கள், இது மாதிரி தான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக நாம் பேச வேண்டும். தேவையற்ற முறையை நாம் அடுத்தவர்களை புண்படுகிற வகையிலே நாம் பேசிவிடக்கூடாது. அப்படி பேசுவதன் வழியாக நம்முடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாக்கை குறித்து பேசுகிறார்கள் ரசூலுல்லாஹ். ஏன்னா நாக்கு என்பது சாதாரணமானது கிடையாது, நன்மைகளை அளிக்கக்கூடிய கருவிகளில் முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த நாக்கை வச்சுங்க எதை வேணாலும் நம்ம செய்ய முடியும். ரெண்டு நண்பர்களிடத்தில் இணக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ நீ என்னப்பா உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினார், நீ போய் அவரை போய் சண்டைக்கு போகிற அப்படின்னு அவர் சொன்னோன்னு அப்படியே மனம் இருந்து அப்படியே நண்பா உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், ஒரு ரெண்டு நண்பர்களே சண்டையை மூட்டிட முடியும் இந்த நாக்கை வச்சு. உன்னை பற்றி என்னென்ன பேசினா தெரியுமா, நீ இருக்கிறப்ப தான் புகழ்றான், நீ போனவனை பாரு அவ்வளவு உன்னை பற்றி கழுவி ஊற்றுறான் அப்படின்னா, அப்படியா என்னை பற்றி நீ சொன்னியாம்ல, நான் ஒன்றும் சொல்லலையாப்பா அப்படி ரெண்டு பேருக்கு சண்டை வரும். இந்த நாவினால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதா இல்லையா, நாக்கினால. பொண்டாட்டி ஒரு வார்த்தையை கூடுதலாக சொல்லிடுவான், அது அவன் மண்டியில் போய் உட்காந்துக்கும். வார்த்தை தான் அது. பொண்டாட்டி ஓங்கி சட்டியால் அடிக்கலை, ஒரு விளக்கமத்தை எடுத்து வந்து அடிக்கலை, வார்த்தையை தான் விட்டா. அந்த வார்த்தை என் பொண்டாட்டி எப்படி இப்படி கேட்டான். கணவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்த கணவன் இந்த வார்த்தை இப்படி சொல்லிட்டாரே, உடனே குலாதலாக்கெல்லாம் ஆகிறது என்ன காரணம், இந்த வார்த்தை என்பது கவனமாக நாம் விட வேண்டியது. ஆனால் அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மை அறியாமல் சாதாரணமாக பயன்படுத்துகிறோம், சாதாரணமாக பேசி விடுகிறோம். இந்த ஒப்பிடுறது மாதிரி, அடுத்தவனுடைய குறையை நம்ம மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி, இப்படி நம்ம சாதாரணமாக பேசுவதன் வழியாக நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது எச்சரிக்கிறாங்கிறாங்க ரசூலுல்லாஹ், பெரும்பாலான மனிதர்கள் நரகம் செல்கிறார்கள். எதன் வழியாக நரகம் செல்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. எதனால் போகிறாங்கன்னா, நாக்கை பிடித்து காட்டி இழுத்து காட்டுறாங்க. நாக்கு கையால் பிடிச்சி அப்படி இழுத்து காட்டி, இதுதான் நாக்கு தான் காரணம். அப்போ இதை நாம் பண்படுத்துகிற ஒரு பயிற்சி களம்தான் இந்த ரமலான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரமலான் என்பது என்ன, நம்ம எப்படி பேசணுங்கிறத கற்றுக் கொடுக்குது. எல்லா இபாதத்துகளுங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. ஆனால் ரமலானுக்கு நேரம் எப்படி, ஒரு நாலு ஃபுல்லாக இபாதத்துக்கான நேரம் தான். ஒரு தொழுகைன்னா 5 நிமிஷம் தொழுது முடிச்சிருவோம். ஆனால் தர்மம் கொடுக்குறாரு, அந்த தர்மம் கொடுக்குற அந்த நேரம் தான் அது இபாதத்துக்கான கணக்கு. ஆனால் இந்த தொழுகை எவ்வளோ நேரம், சஹர்லேருந்து நம்ம இஃப்தார் வரைக்கும் அவர் அந்த அமல்லே இருக்கிறார். அந்த கடமையை நிறைவேற்ற நேரம் இஃப்தார் தான், அது வரைக்கும் அவர் அந்த அமலில் இருக்கிறார். அப்போ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நம்ம இருக்கணும். எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த ரமலானுடைய மாதம் நோன்பு நமக்கு கற்றுத்தருகிறது. தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் விட வேண்டும் என்கிறது. யார் தேவையற்ற பேச்சுக்களை விடவில்லையோ அவர் நோன்பு இருக்கலங்குது. நோன்பு இருக்கலன்னா என்ன, தண்ணியை குடிச்சிட்டு இருந்தால் நோன்பு இல்லை. நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீன்னு வச்சுக்க, நீனும் நோன்பு இல்லைங்குது. தேவையற்ற பேச்சுக்களை எவர் விடவில்லையோ அவர் பசித்திருப்பதன் வழியாக இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த தேவையும் கிடையாது. நீ பட்னி தான் கிடந்தாங்கிறான் அல்ல. அப்போ நமக்கு என்ன இந்த நோன்பு நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால், நம்முடைய நன்மைகளை இழந்து விடாமல் இருப்பதற்கான பயிற்சிக்களமாக இந்த நோன்பு இருக்கிறது. அதை சரியான முறையிலே நாம் கடைபிடித்து நல்லறங்களை நாம் இறைவனிடத்திலே வறுமையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கில் பெறுவானாக.